பெற்றால் பணித்தல தொடர்பாளர் அவர்களே, அவரோடு தோளோடு தோள் கொடுத்து கிறிஸ்து பிறப்பு விழாவை இங்கு வாழுகின்ற அனைத்து தமிழ் மக்கள் சமூகமாக சேர்ந்து ஒளி விழாவாக கொண்டாட உதவி நிற்கின்ற என்னுடைய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, விருந்தினர்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு கனிந்த ஒளி விழா வாழ்த்துக்கள். எந்த சமயத்திலும் ஒளி வழிபாடு இடம்பெறுகின்றது. கோயில் இல்லாமல் தீபம் இல்லை என்பார்கள், ஒரு தீபம் இல்லாமல் கோயில் இல்லை என்பார்கள். காரணம், ஒளி மக்களுக்கு மகிழ்ச்சியானது, மகிழ்வானது, பயத்தை அது போக்குகின்றது. எனவேதான் அந்த ஒளியினுடைய வழிபாடு அனைத்து மதங்களிலேயும் அது இடம்பெறுகின்றது. இறைவன் எல்லாரையும் அன்பு செய்பவராக, எல்லாரையும் மகிழ்விப்பவராக, பாவ இருளை அகற்றுவராக இருக்க அந்த ஒளியினுடைய அர்த்தத்திலே அனைத்து வழிபாடுகளும் இடம்பெறுகின்றன. மார்கழி மாதம் இறைவன் மனிதனான கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவை நினைவு கூறுகின்ற மாதமாக இருப்பதனாலே உலகிற்கு ஒளியாக வந்த கிறிஸ்துவை நாங்களும் இந்த ஒளி விழாவிலே ஒரு சமூக விழாவாக எங்களுடைய வழிபாடுகளுக்கு அப்பாலே இன்றைய நாளிலே நாங்கள் ஒன்று கூடி கொண்டாடுகின்றோம். இன்றைய இந்த நிகழ்வின் வழிபாட்டிலே எங்களுக்கு தரப்பட்ட வாசகம் கூறுகின்றது, வார்த்தை உலகிற்கு வந்து கொண்டிருந்தது, அவரிலே ஒளி இருந்தது, ஒளி உலகிற்கு வந்தது, இருளோ அந்த ஒளியை மேற்கொள்ளவில்லை என்ற கருத்துப்பட அந்த வாசகம் எங்களுக்கு அமைந்தது. சிறுவர்கள் பாடல் ஒன்றை பாடினார்கள். கடும் குளிரில் இருக்கின்ற சின்ன இயேசுவே, உனக்கு சட்டை இல்லையா? என்னிடம் 2 சட்டைகள் இருக்கின்றது, அதில் ஒரு சட்டை உனக்கு தரட்டா? அதுதான் கிறிஸ்து இந்த பிறப்பு விழாவிலே எங்களுக்கு தருகின்ற, குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற ஒரு செய்தி வடிவமாக இருக்கின்றது. வரவேற்புரையிலே சொல்லப்பட்டது, அன்பு பகிரப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அன்பு பகிரப்பட வேண்டும், அப்பொழுதுதான் அங்கே மகிழ்ச்சி இருக்கும் என்று சொல்லப்பட்டது. நான் அன்பாக இருக்கிறேன் என்று விட்டு அன்பு செய்யாவிட்டால் அந்த அன்பிலே பிரயோசனம் இல்லை. எனவே தான் அன்புமயமாக இருக்கின்ற இறைவன் தனது சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்களை அன்பு செய்கிறேன் என்று விட்டு அவர் எட்டத்திலே தொலைவிலே இருந்து விடவில்லை. தான் இழந்து போன அருள்வாழ்வை மீண்டும் எட்டி பிடிக்க வேண்டும் என்று மனிதன் முயற்சிக்கின்றான். அனைத்து மதங்களும் இந்த உலகிலே ஆரம்பித்தன. இந்த அவ்வாறாக எழுந்த யூத மதத்திலே கிறிஸ்து ஒரு பாதை ஒன்றை திறந்து வைத்து அவர் மனிதனாக வந்து பிறக்கின்றார். மெய்யியல்கள் ஆரம்பித்த காலத்திலே நியேச்சே என்கின்ற ஒரு மெய்யியலாளர் பட்ட பகலிலே எரிகின்ற விளக்கை கைகளிலே தாங்கிக் கொண்டு சந்தை வழியிலே அவன் நடமாடுகிறார். அவரை பார்த்த மக்கள் ஏளனம் செய்கின்றார்கள். பட்டப்பகலிலே அதுவும் எரிகின்ற விளக்கை இவர் கையிலே ஏந்தி கொண்டு செல்கிறார் என்று ஏளனம் செய்கின்றார்கள். அவரிடம் சென்று அந்த அர்த்தத்தை கேட்கின்றார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகின்றார், நான் மனிதனை தேடுகிறேன் என்று சொல்கிறார். நான் மனிதனை தேடுகிறேன் என்று சொல்கின்றார். இன்றைய ஆண்டுக்கான, இந்த ஆண்டிற்கான எங்களுடைய ஒளிவிழா கருத்து, மனிதரை புனிதராக்க இறைவன் மனிதனானார் என்று இந்த 1 யோவான் நற்செய்தியினுடைய பகுதிகளை உள்ளடக்கத்தை நாங்கள் எடுத்திருந்தோம். புனித பவுலடிகளா இல்லை, புனித பேதுருவானவர் எழுதிய 2வது திருமுகத்திலே பேதுருவானவர் சொல்லுகிறார், மனித நேயத்தை வளர்த்து கொள்ள இறைவன் மனிதனானார் என்று சொல்லப்படுகின்றது. மனித நேயத்தை வளர்த்து கொள்ள இறைவன் மனிதனானார். ஆகவே
மனிதர்கள் எல்லாரும் புனிதர்களாவதற்குரிய சந்தர்ப்பத்தை எல்லாருக்கும் அந்த ஒரு வழியை அவர் திறந்து வைத்தார் என்று சொல்லி புனித பேதுருவானவர் தன்னுடைய 2வது திருமுகத்திலே கூறுகின்றார். ஒளி விழாவை கொண்டாடுகின்ற நாங்கள், கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடி இருக்கின்ற நாங்கள் வெறுமனே சடங்கு ரீதியாக அதை கொண்டாடிவிட்டோ அல்லது வெளி ஆடம்பரமாக அதை கொண்டாடிவிட்டோ முடித்துவிட்டால் அது அர்த்தமற்றதாக போய்விடும். மாறாக இந்த கிறிஸ்து விழா, பிறப்பினுடைய விழா எங்களுக்கு தருகின்ற அர்த்தங்களையும் நாங்கள் உள்வாங்கியவர்களாக, எவ்வாறாக அந்த சிறுவர்களுக்கு அந்த ஒரு பகிர்னுடைய அடையாளம் அந்த பாடலிலே கொடுக்கப்பட்டது. அன்பு பகிரப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதே போன்று மனிதர்களாகிய நாங்கள் என்னை கடந்து அடுத்தவனிலே நாங்கள் அக்கறை எடுக்கின்ற பொழுது எனக்கு தேவையானதை அல்லது என்னை நான் அன்பு செய்ய வேண்டும், என்னை அடுத்தவர்கள் எல்லாம் அன்பு செய்ய வேண்டும், எனது தேவைகள் பூர்த்தியாக்கப்பட வேண்டும் என்று எண்ணுகின்ற நாங்கள் அதே தராசிலே அதே அளவிலே நான் மற்றவனுக்கும் அந்த வாழ்வை, அந்த எண்ணம் அவனுக்கும் இருக்கின்றது, அந்த எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு நான் கரம் கொடுக்க வேண்டும், அதற்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லாமல் போகும் என்று சொன்னால் இந்த கிறிஸ்துவுடைய பிறப்பு விழாவை நாங்கள் கொண்டாடி கொள்வது வெறும் சடங்களவிலே தான் அல்லது வெறும் அர்த்தமற்ற ஒரு நிகழ்வாகத்தான் அவைகள் முடிந்துவிடும். மனித நேயம் வளர்க்கப்பட வேண்டும். மனித நேயங்கள் வளர்க்கப்படுகின்ற பொழுதுதான் அங்கே மனிதர்கள் புனிதர்களாக முடியும். அந்த நீட்சி என்கின்ற அந்த மெய்யியலாளர் மனிதர்களை பார்த்தார். சந்தையிலே பலவாதியாக பரபரப்போடு செல்கின்றவர்கள், பல வியாபாரங்களை செய்கின்றவர்களெல்லாம் பார்த்தார். ஆனால் அவர்களை மனித தன்மைகளை பார்க்கவில்லை. எல்லாரும் சுயநலங்களோடு நடமாடுகின்றவர்களாகத்தான் அவர்களை கண்டுகொண்டார். யாருமே தன்னை கடந்து அடுத்தவனிலே அக்கறை கொண்டுள்ளவனை காணாதனாலே தான் அவர் அந்த பட்டப்பகலிலே எரிகின்ற விளக்குகளோடு சென்று அந்த மக்கள் இழந்து போன உண்மையை, மக்கள் இழந்து போன அன்பை, மக்கள் இழந்து போன அந்த பகிர்வை அவர் மீண்டும் நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார். எனவே நாங்களும் எங்களை எவ்வாறு நாங்கள் அன்பு செய்ய, எங்களை எவ்வாறு நாங்கள் முதன்மைப்படுத்த, என்னுடைய குடும்பத்தை முதன்மைப்படுத்த, என்னுடைய வட்டத்தை முதன்மைப்படுத்த நாங்கள் ஆசிக்கிறோமோ அதே போன்று அடுத்தவனையும் நாங்கள் வளர்த்தெடுப்பதற்கு, அவனையும் முதன்மைப்படுத்துவதற்கு நாங்கள் கரம் கொடுப்போம். அவ்வாறாக கரம் கொடுக்கின்ற பொழுதுதான் எங்களுடைய விழா அர்த்தமுள்ளதாக முடியும். எனவே இன்றைய நாளிலே அதே கருத்துக்களோடு இங்கே கூடியிருக்கின்றீர்கள். வர இருக்கின்ற கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழா, அவர் கொண்டு வந்த ஒளி, அது உங்களுடைய வாழ்விலே இன்னும் ஒளிமயமாக்கப்பட வேண்டும் என்றும், அந்த ஒளிக்கு நீங்கள் சாட்சிகளாக, ஒருவர் மற்றவரிலே அக்கறை உள்ளவர்களாக, ஒருவர் மற்றவரோடு கரம் சேர்த்து வழி நடக்கின்றவர்களாக வாழ வேண்டும் என்றும் ஆசித்து, பிறர்க்கின்ற புத்தம் புதிய ஆண்டானது உங்களுக்கும் உங்களை சார்ந்த அனைத்து குடும்பத்தினர்களுக்கும் இறைவனுடைய அருளும் சகல ஆசீரும் நிறைந்த ஆண்டாகவும் மலர வேண்டும் என்று ஆசித்து என்னையும் இந்த விழாவுக்கு அழைத்ததற்காக நன்றி கூறி அமருகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க கிறிஸ்தவம், வளர்க மனிதநேயம். தற்போது எமது குருவானவருக்கு எமது பங்கின் சார்பாக இவ்வருட ஒளிவிழா பரிசில் வழங்கப்பட இருக்கின்றது. அப்பரிசிலை வழங்குமாறு திருமதி ரெஜினோல்ட் அவர்களை இங்கு அழைக்கின்றோம். அவரால் எமது குருவானவருக்கு எமது பங்கின் பரிசு வழங்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து குருவானவரால் நிகழ்ச்சியில் பங்கு பெறாத சிறிய பிள்ளைகளுக்கு கிறிஸ்து எவ்வாறு பாலனாக பிறந்து எல்லோருக்கும் மகிழ்ச்சி ஊட்டினாரோ அதே பிரதிபலனை சிறுவர்களாக இருக்கிற நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற முடியாத சிறு பிள்ளைகளுக்கு குருவானவர் மூலமாக இறைமகன் கிறிஸ்துவின் பாதையில் செல்லும் குருவானவர் மூலமாக வழங்க இருக்கின்றோம். தயவுசெய்து பெற்றோர் விரைவாக உங்கள் பிள்ளைகளை அழைத்து வருமாறு கேட்டுக்கின்றோம். முதலாவதாக செல்வி லரிசா ராஜ்குமார். செல்வி லரிசா ராஜ்குமார் கொண்டு சற்று விரைவாக வாருங்கள். குருவானவர் அடுத்த பங்கு ஒளிவிழாவுக்கு செல்ல இருக்கின்றார். எமக்கு ஒரு அதிர்ஷ்டம், ஆரம்ப விழாவுக்கு அவர் வந்தது. ஆனபடியால் மற்றவர்களையும் நாம் உள்வாங்கிக் கொள்வோம், பகிர்ந்து வாழ வேணும் என்ற பொருளுக்கு ஏற்ப நாமளும் நடந்து கொள்வோம். அடுத்ததாக செல்வி லரினா ராஜ்குமார்.
செல்வி லரீனா ராஜ்குமார். அடுத்து செல்வன் ஜோனவன் டேவிஸ் பென்ஸ்டஸ். செல்வன் ஜோனவன் டேவிஸ் பென்ஸ்டஸ். அடுத்ததாக ஜெனூசன் ஸ்டீவன். ஜெனூசன் ஸ்டீவன். அடுத்து செல்வி செரீனா பிரகலாதன். தற்பொழுது பரிசு பெறுபவர் ஜெனூசன் ஸ்டீவன். நன்றி. அடுத்ததாக செல்வி செரீனா பிரகலாதன், செல்வன் ஜெனோரியாஸ் ரகு. செல்வி ஜாசினி மார்க். செல்வி ஜாசினி மார்க். ஜாசினி மார்க். அடுத்து செல்வி ஓவியா ஆண்டன்ஜூட். செல்வி ஓவியா ஆண்டன்ஜூட். செல்வன் ஜோனவன் டேவிஸ் பென்ஸ்டஸ். செல்வன் ஜூலியான் ஆண்டன்ஜூட். செல்வன் ஹாரிஸ் ஹென்றி அன்புதாஸ். செல்வன் ஹாரிஸ் ஹென்றி அன்புதாஸ். நீளத்தை கொடுத்துருக்கலாம். சரி, நன்றி ஃபாதர், நன்றி. நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை மறப்பதும் இல்லை. நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை மறப்பதும் இல்லை என்று உரைத்த இயேசு நம்மிடையே இருக்க, கலக்கமும் இன்றி கவலையும் இன்றி ஆலயம் நுழைந்திடுவோம், திருப்பலிதனில் கலந்திடுவோம். ஆலயம் நுழைந்திடுவோம், திருப்பலிதனில் கலந்திடுவோம். அழைக்கப்பட்டோர், பேறு பெற்றோர், ஆலயம் ஒன்றாய் வருவோமே. பூப்பட்டால் பங்கு மக்களால் முன்னெடுக்கப்படும் இன்றைய ஒளி விழாவில் அடுத்த நிகழ்வாக இடம்பெறவிருப்பது குழந்தையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் எனும் அபிநய நிகழ்ச்சி. இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே, நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே, நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே, நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான்,
தேன் குரலில் இருப்பான். குளிர் மேகமென தாகத்தையே தணிப்பான். களிர் கொடி விளையும் கனிகளிலே இனிப்பான். குளிர் மேகமென தாகத்தையே தணிப்பான். களிர் கொடி விளையும் கனிகளிலே இனிப்பான். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான். அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. தம்பியர்வையிலும் உழைப்பினிலும் வாழ்வை கண்டு தொழில் புரிந்து உயிர் வளர்க்கும் ஏழை, அவன் இதழ் மலரும் சிரிப்பொலியை கேட்டேன். அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் பார்த்தேன். அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் பார்த்தேன். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான். அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. குழந்தையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் எனும் பொருள் பொதிந்த இந்த கலை நிகழ்வில் பங்கு பெற்றவர்களை அறிமுகம் செய்யவிருக்கின்றோம். செல்வன் அனுஷன் மார்க் குழந்தையாக நடித்தார். அதனை அடுத்து செல்வன் செரோசான் ட்ரேமண்ட் அவர்கள் இவ் அபிநய நிகழ்வில் பங்கு பெற்றினார். இக்குழந்தையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்னும் நிகழ்ச்சியை பயிற்றுவித்தவர் எமது பங்கை சேர்ந்த திருமதி கெலன் நோபர்ட். அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது எமது பங்கினை சேர்ந்த சிறுமிகளின் நடனம். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவோர் செல்வி வெரோனா அண்டன் விஜயகுமார், செல்வி சாருஜா அண்டன் குரூஸ், செல்வி ஜப்ரீனா எட்வர்ட், செல்வி கீர்த்தனா நாகேஸ்வரன். இந்நடனத்தை நெறிப்படுத்தியவர் திருமதி நிகிலா பென்ஸ்டஸ். பாலன்
தட்டி விட்டஜம் தட்டு தட்டி விட்டஜம் தட்டு தட்டு விக்கிடதக தரிக்கிறதோம் தஜம் தட்டு தஜம் தட்டு தக்கத்தி விக்கிடதக தரிக்கிறதோம் கிடதக தரிக்கிறதோம் கிடதக தரிக்கிறதோம் காலங்களால் அழியா அன்பு அவனே எந்த கயவரையும் மன்னிக்கும் காருண்யனே ஞானம் நீப்படைய பலியாகவும் இந்த நானிலம் பாதை காண ஒளியாகவும் வந்தான் அன்பாக அன்பு பகிர்வாக நன்மை உருவாக இன்ப நிறைவாக அன்பாக அன்பு பகிர்வாக நன்மை உருவாக இன்ப நிறைவாக திகழ் இறைவன் உறவை பிறரில் பகிர்ந்து மகிழ்வோம் அன்பு செய்வோம் மன்னிப்பருள்வோம் துன்பம் தீர்வோம் பாலன் இயேசுவை பணிந்திடுவோம் நேய நெஞ்சில் உதிக்கும் சாந்தி அவனே நல்ல காயனென உயிர்களை அணைப்பவனே மாந்தர் யாவரையும் ஒன்று சேர்க்கவும் நிறைவார்ந்ததோர் வானரசை உருவாக்கவும் வந்தான் அன்பாக அன்பு பகிர்வாக நன்மை உருவாக இன்ப நிறைவாக அன்பாக அன்பு பகிர்வாக நன்மை உருவாக இன்ப நிறைவாக திகழ் இறைவன் உறவை பிறரில் பகிர்ந்து மகிழ்வோம் அன்பு செய்வோம் மன்னிப்பருள்வோம் துன்பம் தீர்வோம் பாலன் இயேசுவை பணிந்திடுவோம். தற்பொழுது இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சி இளைஞர் பாடல் எமது பங்கைச் சேர்ந்த இளைஞர்களால் வழங்கப்படுகின்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவோர் செல்வி செரானி ரேமண்ட், செல்வி ஜூடி கத்தரின் கலிஸ்டோஸ், செல்வி செரீனா எட்வர்ட், செல்வி கிங்சனா நாகேஸ்வரன், செல்வன் செரோசான் ரேமண்ட், செல்வன் கனிஸ்டன் கலிஸ்டோஸ், செல்வன் மில்டன் ஆண்டன் விஜயகுமார். சுரத்தட் இசை வழங்குபவர் செல்வன் மெல்வின் ரேமண்ட். இப்பாடல் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குவர் திருமதி ரஞ்சி பிரான்சிஸ். இதயம் பொங்கும் நாள் நம் இயேசு பிறந்த நாள் இறைவன் மனிதன்
அடுத்த நிகழ்வாக இன்றைய ஒளிவிழாவில் இடம்பெறவிருப்பது நம்பிக்கை என்னும் குறுநாடகம். இந்நாடகத்தில் பங்கேற்போர் எமது பங்கு சிறார்கள். ஏன் தாயே அழுகிறாய்? சகோதரனே, எனது மகள் பேய் பிடித்து துன்பப்படுகிறாள். அதை பார்க்கவே வேதனையாயிருக்கு. அப்படியா? அதோ இயேசு போகிறார். அவர் பேய்களை ஓட்ட வல்லவர். அவரிடம் போ. ஓகே, போடல. விரைவாக நாம் சீதம் பகுதி சென்று விடுவோம். ஆம், விரைவாக செல்வோம். வாருங்கள். எனக்கு உம்மால் உதவி கிடைக்க வேண்டும். ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும். என் மகள் பேய் பிடித்து கஷ்டப்படுகிறாள். நமக்கு பின்னால் இப்பெண் கட்டி கொண்டு வருகிறாள். இந்த பெண்ணுடன் பெரிய தொல்லையாய் போச்சு. நாம் நேரத்தோடு ஊருக்கு சேர வேண்டும். போதகரே, இவளை விரைவாக இங்கிருந்து போக சொல்லும். ஐயா, எனக்கு உதவி அருளும். என் மகள் பேய் பிடித்து அவதியுறுகிறாள். இஸ்ரேல் குலத்தாருள் காணாம போன ஆடுகளை கண்டடையவே நான் அனுப்பப்பட்டேன். எனக்கு உதவி அருளும். என் மகள் பேய் பிடித்து
கஷ்டப்படுகிறார். பிள்ளைகளுக்கு உரிய உணவை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. ஆம் ஐயா, நீர் கூறுவது சரிதான். ஆனாலும் தங்கள் தலைவரின் மேசையிலிருந்து கீழே விழும் உணவுகளை நாய்க்குட்டிகள் உண்ணுவதை எவ்வாறும் தடுப்பதில்லையே. அம்மா, உனது நம்பிக்கை பெரியது. நீர் விரும்புவது போல் உன் மகள் குணமடையட்டும். நன்றி ஐயா, நன்றி. பூதகரே, விண் அரசு மிக பெரியவையா. நீங்கள்